புது யுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ நலம் அறிவோம். எதிரியா இருந்தாலும் நல்ல விஷயம் சொன்னா கேட்கணும், அதே மாதிரி தான் அப்போ மருத்துவர் சொன்னா எதிர்பேச்சு கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம நலம் அறிவோமுடைய நேரலையில எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான பல தீர்வுகளையும் பல தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுக்கு டுடே வி ஹேவ் டாக்டர் வி சுதிர், ஹெட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் ஃப்ரம் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ். வணக்கம் சார். வணக்கம். நலமா? நலம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு நலம் அறிவோம். அண்ட் புதுயுகம் சார்பாக நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் உங்களை வெல்கம் பண்ணுறதுல. ஸோ உங்ககிட்ட மோர் தென் ஒரு 10+15+ இயர்ஸாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நபர்களை கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுடைய இந்த என்டையர் ஹெட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ் இந்த ஒரு ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட ஜேர்னியில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த காமன் ப்ராப்ளம்னு இருக்கும் இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? the most common problem இருக்கிறதுலே காமனஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின். பேக் பெயின் உங்களுக்கு 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் 90% ஆஃப் த பாப்புலேஷன் இந்த ஹோல் வேர்ல்டு வில் ஹாவ் பேக் பெயின் sometime or the other in their lifetime. So that common it is. இப்போது பேக் பெயின் பார்த்தீங்கன்னா very common in the sense out of say 10 people in the outpatients I see, 7 to 8 will have back pain. So that common it is. So back pain will be there for somebody in all the time. So it is not that nobody will have back pain in their lifetime. Sometime or the other the back pain will come in their lifetime. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நிச்சயமா வாழ்க்கையில வாழ்ற அந்த ஒரு லைஃப் டைம்ல ஒன்ஸ் ஆது பேக் பெயின் அப்படின்றது ஒரு நபருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பேக் பெயின் ஏற்படுறதுக்கான மெயின் காரணங்கள் என்ன? ஏன்னா பொதுவான பேக் பெயின் வேற, பட் இந்த சிவியர் பேக் பெயினால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தே ஆர் புட்டிங் அந்த பெல்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிவியர் பேக் பெயின் ஃபார் சில்ட்ரனுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன? அதுக்கப்புறமா நம்ம அடல்ட்டுக்கு போகலாம் நினைக்கிறேன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு அவ்வளோவா பேக் பெயின் வராது. பிகாஸ் தே ஆர் யங். இட் இஸ் பேக் பெயின் கம்ஸ் மிடில் ஏஜ் அண்ட் ஓல்ட் ஏஜில் தான் வரும். ஓகே. ஸோ த காசஸ் அப்படி அது வர காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. பேக்குன்னு இட்ஸ் அ வெரி காமன் டெர்மினாலஜி. இட் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் இது இல்லை. பேக் கன்சிஸ்ட் ஆஃப் போன், பேக் கன்சிஸ்ட் ஆஃப் லிகமெண்ட்ஸ், மசில்ஸ் இருக்குது. தென் தேர் இஸ் ஜாயிண்ட் இன் பிட்வீன் த போன்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் சம்திங் கால் டிஸ்க். ஸோ காமனஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது டிஸ்க் ப்ராப்ளம் தான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் when there is a back pain they immediately say it's a disc problem. டிஸ்க் தேஞ்சிருச்சு, இல்லை டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் காமனஸ், எவ்ரிபடி நோஸ். பட் தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஆஃப் பேக் பெயின் ஆல்சோ. ஸோ இட் கேன் பி போன், இட் கேன் போன்லேருந்து வரலாம், ஜாயிண்ட்லேருந்து வரலாம், லிகமெண்ட்ஸ்லேருந்து வரலாம், மசில்லேருந்து வரலாம், டிஸ்க்லேருந்து வரலாம். ஸோ இட் இஸ் அப் டு த பேஷண்ட் டு கோ கன்சல்ட் அ டாக்டர் அண்ட் அவர் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு தென் ரெலவெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் we will come to know which part is causing the pain. Okay. And we have to treat accordingly. அந்த பார்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக we have to treat the patient so that they'll become better. So back pain is a very common terminology. So we should be very என்ன சொல்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் when we say back pain. It can be anything. ஸோ காமனாக இந்த பேக் பெயின் உருவாகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? ஏன்னா உட்காந்துட்டே இப்போ we are in a smart world. ஸோ எவ்ரிதிங் உட்காந்த இடத்துல இருந்தே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எந்திரிச்சு நடக்கிறதோ, இப்போ நம்ம இன்டர்வியூ கூட பாருங்கள், உட்காந்த இடத்துல இருந்தே we are doing it. ஸோ அப்படி இருக்கும்போது உட்காந்துட்டே இருக்கிறதுனால தான் பேக் பெயின் வருதா? எஸ், ப்ரொலாங் சிட்டிங், அதாவது ரொம்ப நேரம் உட்காரதுனால பேக் ப்ராப்ளம் தான். நார்மலி இஃப் நவ் இஸ் த ஏஜ் ஆஃப் ஐடி பார்த்தீங்கன்னா they have to sit almost 8 to 10 hours a day. So they are immersed in work. They forget to get up in between and take a rest for their back. So they constantly sitting nala back pain has increased. So that is one reason for back pain. But the other reason, if you see, like bending down and doing things, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்ட் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணுவோம். So same thing if you see abroad, for everything they have a gadget. Even to wear a shoe போடுறதுக்கு ஒரு கேட்ஜெட் இருக்குது. ஸோ தே டோன்ட் பெண்ட் தட் வெரி ஈஸிலி பிகாஸ் இட்ஸ் அ டெவலப்ட் கண்ட்ரியில் தே நோ இஃப் யூ பெண்ட் டூ மச் பேக் பெயின் வரும்ன்ட்டு. ஸோ தே அவாய்ட் பெண்டிங்.
வேறஸ் இன் ஆர் கண்ட்ரி, இந்த கண்ட்ரியில் வந்து எல்லாமே பெண்ட் பண்ணி தான் பண்ணும். பெண்ட் பண்ணலைன்னா இட் இஸ் கன்சிடர் அப்நார்மல். ஸோ அதனால் we tend to get more of back pain. ஓகே. So bending down excessively, sitting excessively, these are the two things. Bad posture, sitting straight and doing your studies or doing your job is different from bad posture. Is sitting sideways, sloopy, crouched up, இதெல்லாம் will cause back pain. இப்போ நீங்கள் இந்த போஸ்டர் பற்றி பேசும்போது ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ். என்னன்னா இப்போ எல்லாருமே ஃபோனை வந்து இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கோம், இல்லைனா இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கோம், இல்லைனா இப்படி உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் கூட இட் வில் காஸ் பேக் பெயின். Definitely it will cause. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ டீனேஜ் 18 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிறவங்களுக்கே இப்போ எல்லாருமே செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு கையில். ஸோ இப்போ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் பேஷண்ட்லாம் வந்திருக்காங்களா? Definitely. Young patients are also coming because of the mobile phone and laptops and gadgets. Because all the time they are, அவங்க கழுத்து பாடி பார்த்தீங்கன்னா it will be flexed, looking down. எஸ் எஸ். So on the looking down, what happens is in the frontல இருக்க musclesலாம் they contract. They become tight. I mean the length of the muscles is decreased. So when you come back to normal, you tend to develop pain. So most of the times if you are crouched and if you are looking down, you tend to get neck pain and also the back pain. Backla, if you see in the spine, sideways if you see, there are two curves. கீழே வந்து ஒரு கர்வ் இருக்கும் like this, மேலே நெக்கில் இந்த மாதிரி இருக்கும் கர்வ், நடுவில் வந்து it will be there. So generally you tend to get problems in these two abnormal curves. Low backல வரும், cervical கழுத்து ஸ்பைனில் வரும். These are the two places you commonly get. In between it's not that much common. ஸோ இப்போ பொதுவாக பேக் பெயின் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் தவிர்க்கிறது நல்லது? ப்ளீஸ் டோன்ட் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. பேக் பெயின் இருக்கவங்க they should not bend. If they want to pick up something from the floor, they should squat like this. You see the wrestlers, no? Not the wrestlers, the weightlifters. ஆமாம் ஆமாம். அவங்க பார்த்தீங்கன்னா they always squat down and lift the weight. It's not that they can't lift the weight. The weight is so much, it is better to squat and lift the weight. So that, and the weightlifters are பார்த்தீங்கன்னா they will always wear a belt around their waist. This is all to protect the back only. So back pain உள்ளவங்க பார்த்தீங்கன்னா should avoid bending down and doing things, bending down and lifting, குனிஞ்சி lift weight தூக்குறது, even the act of பெருக்கிறது and mopping, they should try and stand straight and do it. Like you see in a corporate hospital or a corporate office, you see they have all these T handles to clean the floor. They don't bend. Okay. And the mops are also long, and you stand and do most of the stuff. ஸோ தேவையான இடங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த விஷயம் பண்ணுறதே ரொம்ப நல்லது. மோர் தென் பெண்டிங், ரொம்ப பெண்ட் பண்ணாமல். பெண்ட் பண்ணக்கூடாது. Okay. If you don't have a back problem, you can bend, but ultimately if you are doing too much bending, you will have back pain. Avoid the bending is best. ஓகே, தட்ஸ் a great information டாக்டர். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ 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 வணக்கம். கிருஷ்ணன். வணக்கம் சார், டாக்டர் கால்ல இருக்காரு, உங்களுடைய கேள்வி நீங்க முன்வைக்கலாம். என்னுடைய வயது 70. ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளுக்கு முன்னால இடது கை பட்டையில வலி இருந்தது. ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நேரில் கேட்ட உடனே அவங்க எக்ஸ்ரே பண்ணாங்க. எக்ஸ்ரே பண்ண பார்த்ததுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எலும்பு தேய்மானம் அல்லது அந்த லிகமெண்ட்டினுடைய சுரப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நீங்க வந்து பிசியோதெரபி எடுத்துக்கலாம் அப்படின்னு வேக்சின் தெரப்பி கொடுத்தாங்க ஒரு வாரம். அடுத்த வாரம் அவங்க அல்ட்ராசவுண்ட் கொடுத்தாங்க. வீட்டில் சுடத்தல் நீங்க கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நான் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அதனுடைய வலி லைட் பெயின் எனக்கு இருக்குது. அந்த லிகமெண்ட் சுரப்புத்தன்மை தான் கம்மியாக இருக்குதா, அதுக்கு நாங்கள் மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை எடுக்கணுமான்னு டாக்டருடைய அட்வைஸை கேட்கணும். நன்றிங்க சார். ஸோ ஐ திங்க் ஷோல்டர் பெயின் மாதிரி சொல்லியிருக்காரு. ஆடியோ வாஸ் நாட் கிளியர். ஸோ he has had இப்போதைக்கு வந்து நீங்கள் யூ ஹவ் கன்சல்டட் டாக்டர், ஃபிசியோதெரப்பி எடுத்திருக்கீங்க அண்ட் எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க, அதில் தேய்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அதில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டினியூ த சேம் ஃபிசியோதெரப்பி அண்ட் டேப்லெட்ஸ்.
இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் உங்களுக்கு லிகமெண்ட்ஸு மசில்ஸ்லாம் தெரியும். எக்ஸ்ரேயில் வந்து லிகமெண்ட்ஸ் மசில்ஸ் தெரியாது. எக்ஸ்ரேல தெரிகிறது வந்து வெறும் போன் தான் தெரியும். போன் வந்து தேய்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேய்வு வந்து அட் 70 years of age இஸ் பாசிபிள் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வரத்துக்கு சான்சஸ் ஆர் தேர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ பெயின் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும். எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் லிகமெண்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் தெரியும். இஃப் தேர் இஸ் எனி அப்நார்மாலிட்டி, அது வந்து அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அட்ரஸ் பண்ண வேண்டியதுன்னா வெதர் யூ ஹேவ் டு அண்டர்கோ ஏதாச்சும் சர்ஜரி பண்ணணுமா டு ரிலீவ் யுவர் பெயின். ஆஸ் லாங் as உங்கள் பெயின் வந்து இஸ் ரிலீவ்ட் வித் டேப்லெட்ஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி, ஐ திங்க் யூ ஷுட் பி ஃபைன். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். எனக்கு வந்து ரொம்ப நாளாவே கழுத்து வலி இருக்கு சார். ஓகே. இந்த கழுத்து வலினால வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம புக்கு பார்த்தாலோ எழுதினாலோ ரொம்ப தலைவலிக்குது, கழுத்து வலி ஸ்டார்ட் ஆயிடுது சார். ஓகே. என்னங்க சார் அது? குனிஞ்சு பார்ப்பீங்களா? ஆமாங்க சார். குனிஞ்சு தான் எல்லாத்தையும் இப்போ மொபைல் பார்க்குறது, புக்கு படிக்கிறது எல்லாம் குனிஞ்சு தான் பண்ணுறீங்க. ஆமாங்க சார். கழுத்து வலி வந்து உங்களுக்கு கையில் ரேடியேட், அதாவது ஸ்ப்ரெட் ஆகுதா, உங்களுக்கு கைக்குள்ள வருதா இல்லை வெறும் கழுத்தில் இருக்குதா? கழுத்துல வலி தான் சார். கழுத்து வலினால தலைவலி வருது சார். தலைவலி. இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா நீங்கள்? இல்லைங்க சார், எதுவும் எடுக்கலைங்க. எதுவுமே இல்லை, வெறும் கழுத்து வலி. அது குனிஞ்சு இருக்கும்போது வருது, ஸ்ப்ரெட் ஆகுது, தலைக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, கைக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகல. அதெல்லாம் எதுவும் கையில் நம்னஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைங்க சார். இல்லைங்க. எத்தனை நாளாக இருக்கு இந்த பெயின்? இது ஒரு வருஷமாவே இருக்கு சார். ஒரு வருஷமே இருக்கு. ஒன்லி நீங்க புக்கு படிக்கும் போது தான் வருது, மற்ற டைம்ல இல்ல? ஆமாங்க சார். ஆமாங்க சார். என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? 5 நிமிஷம் எழுதினாலும் படிச்சாலும் வருது சார். ஓகே. என்ன தொழில் பண்றீங்க? நான் வந்து ஒர்க் பண்றேன் சார். ஆபீஸ் ஸ்டாஃப் நானு. ஆபீஸ் ஸ்டாஃப். டெஸ்க்டாப்ல உட்காரணுமா, டெஸ்க்ல உட்கார்ந்து பண்ணணுமா? டெஸ்க்டாப்ல இல்லங்க சார், நம்ம இது வர்க்கிங் தான் சார், ரைட்டிங் தான் சார். ஓகே, ஆல் ரைட். நீங்க எதுவும் ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் எடுக்கலல்ல? இல்லைங்க சார். ஸோ வாட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சஜஷன் இஸ், என் சஜஷன் என்ன, உட்காந்து படிக்கும்போது புக்கு வந்து கண்ணுக்கு நேராக உட்காந்து கழுத்து பெண்ட் பண்ணாம உட்காந்து படிக்கணும். சார் படிக்கும்போது ஓகே சார். இப்போ நம்ம எழுதும்போது கீழே எழுதும்போது இப்போ நீங்க இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு இருக்கும், ஸ்லாண்ட் பண்ணி வச்சு உட்காந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி ஆபீஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். ஓகே. அந்த ரைட்டிங் போர்டு வச்சு எழுதணும், குனியக்கூடாது. நீங்க டேபிள் மேலே வச்சு குனிஞ்சு எழுதுனா உங்களுக்கு அந்த நெக் பெயின் வரும். அந்த ஸ்லாண்டிங் போர்டு ஒன்று வாங்கிட்டு நேராக நிமிந்து உட்காந்து நேராக பார்த்த மாதிரி உட்காந்து எழுதுறது பெட்டர். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கழுத்தை பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வலி வருது. நீங்கள் மற்ற டைமில் உங்களுக்கு பெயினே இல்லை. ஸோ அவாய்ட், கழுத்து பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஏன்னா நம்ம அதை பற்றி தான் போன செக்மெண்ட்டில் பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ காலர் கிட்ட இருந்தே ஒரு கேள்வி இப்போ நான் எடுக்க போகிறேன். ஸோ கழுத்து வலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தலைவலி வந்து அது அப்படியே ட்ராவல் ஆகும், ஃப்ரம் கழுத்து தலைவலி வந்து ட்ராவல் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா தலைவலி ஏதோ ஃபீவரிஷோட சிம்டம்ஸ் போல நினச்சி டப்புன்னு ஒரு பேராசிட்டமால் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது என்ன நடக்குது? கழுத்து வலினால கைவலி, தலைவலி இதெல்லாம் வந்து நடக்குமா? இப்போ உங்கள் கழுத்தில் நார்மலாக தேர் ஆர் many bones, 7 bones are there. In between 7 bones there are 7 on either side. ரெண்டு பக்கமும் nerves வெளியே வருது. So they travel down into the hand. கைக்கு travel பண்ணும். அந்த nerves வந்து கையில் இறங்கி அது சப்ளை பண்ணும். சென்சேஷன், மோட்டார்னா மசில் அசைக்கிறது, சென்சேஷனா சென்சேஷன். இதெல்லாமே இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆன் த ரைட் அண்ட் த லெஃப்ட். அதே மாதிரி இந்த தலைக்கும் இனிஷியல் ஃபர்ஸ்ட் 2 இதில் வந்து கொஞ்சம் இங்கேருந்து மேலே போகும் நர்வ்ஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் வென் யூ ஹேவ் இங்கே கழுத்தில் ப்ராப்ளம் இருந்தால் தலைவலியும் வரும். ஓகே. ஸோ அதில் ஏதாவது எனி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா? ஏன்னா இல்லை அது வந்து ஜென்ரல் தான், டப்புன்னு போய் நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணால் ஓகேவா? ஸ்மால் பெயின், சின்ன பெயின் யூ கேன் டேக் அ பேராசிட்டமால் அண்ட் தென் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் க்ரானிக்காக, அதாவது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு பெயின், it's better to consult a doctor. ஓகே. ஸோ மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். வணக்கம், இது நலம் அறிவோம். உங்களுடைய பேரு மற்றும் வயது சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். வணக்கம், நலம் அறிவோம். லைன்ல இருக்கீங்களா? ஓகே மேம், உங்களுடைய பேர், வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. நீங்க டிவியை பார்க்காம போன்ல வந்து ஓகே, டிவியை பார்த்து பேசாம போன்ல வந்து பேசுங்க.
ஸோ கால் வந்து கட் ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. மேடம் சார் என்னுடைய சிஸ்டர் இருக்கு சார். சொல்லுங்க. ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. சார், நீங்க டிவியை பார்க்காம போன்ல உங்களுடைய கேள்வியை முன் வச்சீங்கன்னா தெளிவா உங்களுக்கான பதில் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம். மேடம் என் சிஸ்டருக்கு ஒருத்தருக்கு மேடம் சார் மூச்சு குத்து மாதிரி பிடிச்சாங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து லைட்டா வலி இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கோசரம் நாங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோங்க. பட் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு? அதாவது மூச்சு தப்பு மாதிரிங்க சார். மூச்சு பிடிச்சிருக்கா? ஆமா, அது மாதிரி இருக்குன்ட்டு இந்த கிராமத்துல இந்த சொம்பு வச்சு பிடிப்பாங்களே சார். ஓகே, எங்க வலி இருக்கா உங்களுக்கு? முதுகுலங்க சார். முதுகு வலி. கீழ் முதுகா மேல் முதுகுவா? ஆமா சார். கீழ் முதுகா மேல் முதுகுங்க சார். மேல் முதுகு கை ஷோல்டருக்கு பின்னாடி. ஷோல்டருக்கு பின்னாடி வலி இருக்கு. ஓகே, அது எத்தனை நாளா இருக்கு? ஒரு 6 மந்த்ஸா இருக்குங்க சார். 6 மந்த்ஸா இருக்கு. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார். ஆமா சார். நாங்க ஜெனரல் டாக்டரை பார்த்தேங்க. ஜெனரல். எலும்பு டாக்டரை பார்க்கலையா நீங்க? சரிங்க சார். எலும்பு டாக்டரை பார்க்கலையா? எலும்பு டாக்டர் பார்க்கலீங்க சார். பார்க்கலீங்களா? ஸோ எலும்பு டாக்டர் பார்த்தா நல்லது. அந்த வலி வந்து தோள்பட்டையில இருக்கா? இல்லைங்க, அந்த தோள்பட்டை இந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகலைங்க சார். சப்ப எலும்புல இருக்கா? அதுல இருந்து கீழேங்க, அந்த கரெக்டா அந்த எல்போ மாதிரி இருக்குல்ல அது. ஓகே, அந்த வலி வந்து கைக்கு பரவுதா? கைக்கு பரவாயில்லைங்க சார். அது சப்பையில தான் இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியாம கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே ஓகே, சரி. ஜென்ரலி அந்த அந்த அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. அது வந்து கழுத்துக்கு கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேனும் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ரேவும் பண்ணிட்டீங்க, ரெண்டுமே நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குன்னா வரி பண்ணிக்க தேவையில்ல, மேஜர் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து அங்கே வந்து அந்த சப்பை எலும்பு சுற்றி நிறைய சதைகள் இருக்குது. அந்த சதையிலேருந்து வலி தொடங்கும். ஸோ அது வந்து லோக்கல் ப்ராப்ளம் தான். அந்த சதையில் இருக்கிற வலியை வந்து ஃபிசியோதெரப்பி மாத்திரை மூலமா நீங்கள் தான் சரி பண்ணணும். இதுக்கு சர்ஜரி எதுவும் வராது ஜென்ரலாக. ஸோ அந்த பர்டிகுலர் கைக்கு வந்து ரொம்ப வேலை கொடுக்க வேணாம். மற்ற கை யூஸ் பண்ணி நிறைய வேலை, மற்ற கைக்கு நிறைய வேலை கொடுங்க. ஸோ தட் இந்த கைக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ வலி கொஞ்சம் கம்மியாகும். நன்றி டாக்டர். அகைன் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம், இது நலம் அறிவோம். ஓகே, ஸோ கால் சம் கிளிச் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குமே வந்து சர்ஜரி தேவைப்படாது. அப்போது சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற இடங்கள்ல மெடிசன் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குமா? மெடிசனும் உபயோகமாக இருக்கும். தென் ஃபிசியோதெரப்பி இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஃபிசியோதெரப்பியில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸசைஸ் டு ஸ்ட்ரென்தன் த மசில்ஸ், பாஸ்டர் ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுக்குறதுல யூஸ்ஃபுல். தென் தேல் யூஸ், ரெண்டாவது வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறது. தேர் சம்திங் கால்ட் ஐஎஃப்டி, தென் ஷார்ட் வேவ் டயத்தர்மி, தென் அல்ட்ராசவுண்ட் மசாஜ், மாய்ஸ்ட் ஹீட்டு, வேக்ஸ் பாத்து, இந்த மாதிரி நிறைய கருவிகள் வச்சு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும். அது எண்முறை சிகிச்சை அது பேர். ஸோ அது வந்து 2 டைப்ஸ். எக்ஸசைஸ் இஸ் ஒன் திங், தென் கருவிகள் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இஸ் அதர் திங். இது வந்து ஜென்ரலி எப்போ பண்ணுறதுன்னா, வென் ஸ்பைனுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு வந்து ஆப்ரேஷன் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டோம்னா இந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னா சர்ஜரி இல்லாமல் மாத்திரைகள், ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வைத்து டு கண்ட்ரோல் யுவர் பெயின். காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், நலம் அறிவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம், நலம் அறிவோம். உங்களோட பேரு, வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். என்னோட பேர் வந்து மகேஸ்வரி. எனக்கு ஏஜ் வந்து 34 ஆகுது. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம்? சார், எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இழுத்துக்குச்சு. ஓகே.
ஆமா, ஒரு மாதிரி உள்ள நரம்பே வந்து இழுத்துது சார். ஓகே. அதுக்கு வந்து நாங்க இதுல ஒரு டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போய் கேட்டோம். அவங்க கொஞ்ச நாள் மாத்திரை கொடுத்தாங்க. ஓகே. அதனால வந்து அந்த மாத்திரையை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ் தெரியல சார். சிம்டம்ஸ் தெரியலன்னா நீங்கள் வரி பண்ணிக்க வேணாமே. ஆனா இப்ப திரும்ப வந்து அது பழையபடி கை இழுக்கல, ஆனா வலிக்குது. வலிக்குது. எந்த இடத்துல வலிக்குது? ஷோல்டர்லையா கையிலையா? கழுத்துக்கு கீழே ஷோல்டர்ல, அந்த பின்னாடி முண்டு மாதிரி வரும் இல்லைங்களா பேக்ல, அதுக்கு மேல அந்த இடம் வந்து பெயின் அதிகமாயிடுது ஒரு சில நேரம். ஆனா நாங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம். ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்க குனிஞ்சு தான் பண்ணணும் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது. ஆமாங்க சார். ரைட் சைடில் வலிக்குதா லெஃப்ட் சைடில் வலிக்குதா? லெஃப்ட் சைடுல வலிக்குது சார். லெஃப்ட் சைடு. அது பரவுதாமா கை ஃபுல்லா? இல்ல சார், அந்த அந்த இடத்துக்கு மேலலாம் எங்கேயும் வலி இல்ல, அந்த இடம் ஆனா வலிக்குது. அந்த பின்னாடி புஜத்துல மசில் மாதிரி இருக்குல்ல, அங்க தானே? ஆமாங்க. சரி. ஆமாங்க சார். அது வந்து எத்தனை வருஷமா நீங்க இந்த டெய்லரிங் பண்றீங்க? சார் நான் வந்து ஒரு 11 இயர்ஸ் முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டேன். ஓகே. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் திரும்ப வந்து ஒரு 1 இயரா யூஸ் பண்றேன் சார். சரி. நீங்க பக்கத்துல யாராச்சும் ஆர்த்தோவில் கன்சல்ட் பண்ணுங்க. எக்ஸ்ரே ஏதாச்சும் எடுத்திருக்கீங்களா? சார் அந்த இழுக்கிறப்ப வந்து அந்த முட்டிக்கு மட்டும் எக்ஸ்ரே எடுத்தாங்க சார். ஓகே. அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நீங்க வந்து உங்க முட்டி வந்து லைட்டா கிராக் ஆன மாதிரி இருக்கு, அதனால அந்த சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஓகே. இப்போ வந்து நீங்க இந்த வலது பக்கம் இடது பக்கம் வலி இருக்குன்னு சொல்றீங்களே, அதுக்கு வந்து நீங்க இனிஷியலா வந்து நீங்க சொல்றத பார்த்தீங்களா, நரம்பு பிரச்சனை மாதிரி தெரியல, அது எலும்பு பிரச்சனை மாதிரியும் தெரியல, அது வந்து மசில் பிரச்சனை மாதிரி தெரியுது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் வெந்நி வச்சு ஒத்தனை வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆயின்மெண்ட், வலிக்குள்ள ஆயின்மெண்ட் வாங்கி அங்கே தேய்ச்சிக்கோங்க. ஃபிசியோதெரப்பியும் எடுங்க. இதில் பெட்டர் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எலும்பு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி தீர்வு பெற்றுக்கொள்ளணும் அவர்கிட்ட இருந்து. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ அகைன் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. 70 வருஷங்க எனக்கு. ஓகேம்மா, பேர் சொல்லுங்க. பார்வதி. ஓகே, என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? சார் எனக்கு வந்து கார் ரெண்டும் மறுத்து போகுதுங்க சார். ஓகே, எங்கேருந்து எங்கே வரைக்கும் மறுத்து போகுதுமா? சார் எங்கே தொடங்குது மறுப்பு? இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் போகுது? பாதத்துல இருந்து அந்த முட்டிக்கு கீழே 2 காலுமே இறுக்கி பிடிச்ச மாதிரி மறுத்து போகுதுங்க சார். ஓகே, முதுகுல ஏதாச்சும் வலி இருக்காமா உங்களுக்கு? முதுகுல ஸ்கேன் பண்ணாங்க சார். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? ஜவ்வு தேஞ்சு போச்சு, அந்த நடு தண்டு ஜவ்வு தேஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. சரி, அது வந்து ஹோமியோபதி டாக்டர் அது கிட்னி ப்ராப்ளம் இருக்குதுங்க சார். ஓகே ஓகே, அப்போ நீங்கள் வலி மாத்திரை எதுவும் எடுக்க முடியாது. அதான் ஹோமியோபதி டாக்டர் கொடுக்குறாரு. ஓகே, அதை என்னங்க செய்யுது, ரொம்ப மறுத்து போகுது, அது அப்படியே இருக்குங்களான்னு கேட்குறாங்க சார். டாக்டர் உங்களுக்கு பார்த்துட்டு அந்த ஸ்கேன் பார்த்துட்டு ஆப்ரேஷன் ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலீங்க. ஆப்ரேஷன் நான் 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேங்க சார் உடம்புல. ஓகே ஓகே, இப்போ இது டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிசியோதெரப்பியும் மாத்திரை ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா, இல்லை வெறும் ஹோமியோ தான் எடுக்கிறீங்களா? சர்க்கரைக்கு வந்து எடுத்துக்கிறோங்க சார். இது மாத்திரை எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் மாத்திரை. இப்போ மனநல மாத்திரை வந்து 30 வருஷமா எடுத்துக்கிறேன் சார். சரி, நீங்க சொல்ற சிம்டம்ஸ் பார்த்தா சுகர்னாலையும் வருமா? சுகர் இருந்தாலும் உங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுல வந்து கால்லாம் மறுத்து போயிடும். அது கூட இருக்கலாம், ஸ்பைன் ப்ராப்ளமும் இருக்கலாம். நீங்க வந்து 2 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஆர்த்தோ டாக்டருக்கும் எலும்பு டாக்டரும் கன்சல்ட் பண்ணிட்டு, சுகர் டாக்டரும் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குரிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தேங்க்யூ டாக்டர். அகைன் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். மேடம் வணக்கம்மா, நலம் அறிவோம். உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கொஸ்டினை கேட்கலாம். என் பேர் கிருத்திகா மேடம். 32 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளமா இருக்கு? சார் எனக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு சார். ஒன்னு, எனக்கு பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து ஓவர் வெயிட் போட்டுட்டேன். ஓகே, எனக்கு அந்த வெயிட் குறையல, ஆனா பிரெக்னன்சில இருந்து எனக்கு பயங்கரமான ஒரு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு சார். ஓகே, சுகரும் இருந்தது பிரெக்னன்சில, நான் இன்சுலின் எடுத்துட்டு இருந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சுகர் நார்மலைஸ் ஆயிடுச்சா?
சுகர் நார்மலைஸ் ஆயிடுச்சு சார். ஐ மீன் அந்த பார்டர்ல இருக்கு சார் அப்படியே. ஓகே. ஸோ உங்கள் ஆர்த்தோ பிரச்சனை மட்டும் எனக்கு ரொம்ப அப்பப்போ ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கு சார். நான் வந்து எலும்பு டாக்டர்னால கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு ஐ கேனாட் கிவ் யூ சொல்யூஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் யூ நீட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லணும் நீங்கள். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ பேக் டு பேக் காலர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க கேட்ட பல கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த லைனில் அகெயின் வி ஹேவ் அ காலர் இன் அவர் ஷோ. ஸோ வெல்கம், இது நலமறிவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நலமறிவோம். உங்களுடைய பேரு மற்றும் வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை முன்வைக்கலாம். என் பேர் விஜயகலா. சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளமா இருக்கு? 52 இயர்ஸ் ஆகுது எனக்கு. ஓகேம்மா. ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோரா எனக்கு இந்த ஸ்பைனல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, ஸ்பாண்டிலோலிசிஸ்னு சொல்லிட்டு. ஸ்பாண்டிலோலிசிஸ்ஸா? அது ஏதோ சிஸ்ட் இருக்குன்னு சொல்லி அதை ஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் இப்போ நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 இயரா எனக்கு வந்து இந்த ஹிப்ல, இந்த இடுப்புல இந்த 2 பக்கமுமே ரொம்ப பெயினா இருக்கு. இடுப்புல மாத்திரம்தான் பெயின் இருக்கா இல்ல கால்ல பரவுதாமா? கால் வரைக்கும் பரவுது சார். அது சிஸ்டியும் பண்ணிட்டேன். ஒரு 2-3 தடவை பண்ணிருக்கேன். டேப்லெட்ஸும் எடுத்துருக்கீங்களா? சரியான இருக்க ஒரு இல்லை சார். இன்னும் ரிலீஃப் கிடைக்கலையா உங்களுக்கு? ஆமா, அது வந்து பீஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ பழைய ஆபரேஷன் முதுகுல பண்ணாங்களா, அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்களா நீங்க? இல்ல, டாக்டர்ட்ட போல சார் நான். சரி, கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதனால பயந்துட்டு நான் போல. சுகர் வேற இருக்கு. ஓகே, கன்சல்ட் பண்றது நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்பைனல் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, முதுகு தண்டெலும்புல ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களாம்மா? ஆமா சார், அது முதுகு தண்டு. ஆமாமா, அந்த டாக்டரை மறுபடியும் கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் கேஸ்னால ஆல்ரெடி உங்களுக்கு முதல்ல சர்ஜரி ஆயிருக்கு. நம்ம ஓவர் த ஃபோன் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரே நீங்கள் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்கள். அவர் பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பண்ணலான்ட்டு. ஓகே, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், இது நலமறிவோம். வணக்கம், இது நலமறிவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ரமாதேவி மேடம் என்னோட பேரு. ஓகே, சொல்லுங்கம்மா. எனக்கு 49 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஜாயிண்ட் வந்து பெயினா இருக்கு. எந்த ஜாயிண்ட்? ஷோல்டர் ரைட் ஹேண்ட் சைடுல ஷோல்டர்ல. ஓகே. கை தூக்குனா மடக்குனா ரொம்ப வலிக்குது, வர்க் பண்ணவும் முடியல. ஷோல்டர்ல நான் ஒரு ஆபீஸ்ல வந்து சொல்லுங்க. ஒரு ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருக்கேன் மேம் சார். ஓகே. எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஜாயிண்ட்ல வலி இருந்துட்டே இருக்கு. ஒரு சில டைம்ல இருக்க மாட்டேங்குது, ஒரு சில டைம்ல ஜாயிண்ட்ல வலி இருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா இருக்குமா அது உங்களுக்கு? இல்ல, 3 மந்த்ஸா தான் சார் டாக்டர். 3 மந்த்ஸ். அடி எதுவும் படல இல்ல? அடியெல்லாம் படல. சுகர் இருக்கா? சுகர்லாம் இல்ல டாக்டர். கையெல்லாம் அசைக்க முடியுதா? எதுவும் இல்ல. கை அசைக்க முடியுதா? நல்லா கையில அசைக்க முடியுது, வர்க் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கு. ஓகே. ரைட் ஹேண்ட்ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட்ல நிறைய வேலை இருக்கா? ஆமா, வீட்ல வேலை, ஆபீஸ்ல வந்து மவுஸ் பிடிக்கிறதுனால அப்படி இருக்கான்றது தெரியும். ஓவர் யூஸ்னாலயும் வலி வரும்மா. அப்படிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மெயின், அதாவது குக்கிங்லாம் மெயின், ஆஃபீஸ் ஒர்க் மெயின்னா அதை மாத்திரம் ரைட் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண தொடங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரீயாக தானே இருக்குது, பெரிய வேலை எதுவும் செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் பழகிக்கிங்கன்னா யூ வில் கிவ் மோர் ஒர்க் டு த லெஃப்ட் ஹேண்ட்னா ரைட்டுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். தென் யுவர் பெயின் வில் கம் டவுன். ஆனால் இந்த பெயின் வந்து உங்களுக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்ததுன்னா ஒரு டாக்டரை பாருங்கள், ஆர்த்தோ டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேலாம் எடுத்து பாருங்கள், கரெக்டாக அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து ரைட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டில் நிறைய ஒர்க் பண்ண தொடங்குங்க. ஸோ தட் ரைட்டுக்கு நல்ல ரிலீஃப், பெயின் ரெஸ்ட் கிடைக்கும், ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ சார். அகைன் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலமறிவோம். ஹலோ, வணக்கம் சார், இது நலமறிவோம். உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம்.
ஓகே மேடம். நான் என் பேர் புவனேஸ்வரன். ஓகே, ஏஜ் வந்து 56 ஆகுது மேம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? எனக்கு ஒரு பாஸ்ட் 8 மந்த்ஸாக இந்த லெஃப்ட் சைடு ஹிப் வந்து ரொம்ப பெயினா இருக்கு. லெஃப்ட் சைடு ஹிப். ஓகே, ஹிப் வந்து அப்படியே கொஞ்சம் ஹிப்ல வந்து கொஞ்சம் அந்த சென்டர் போன் வரைக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கு. சார் நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப தெளிவா கேட்கல, அதனால உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க மேடம். மேடம் ஹிப் பெயின் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு ஹிப் பெயின் ஜாஸ்தியா இருக்கு மேடம். ஓகே, சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, பிசியும் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட ஆர்த்தோ டாக்டர் கிட்ட பார்த்துட்டேன். என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் வந்து எக்ஸ்ரே பார்த்தாரு. எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியல, அதனால பிசியோ பார்க்க சொல்லியிருந்தாரு. ஓகே, பிசியோ பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா மார்னிங் தூங்கி இருந்தா கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா இருக்கு. சில டைம்ல ரைட் சைடும் அந்த பெயின் வருது. ஓகே, நடு முதுகுல பெயின் இருக்கா உங்களுக்கு? இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார். சரி, அப்போ நீங்க அந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா பிசியோல, அதை ரெகுலரா பண்ணணும். நீங்க வலி இருக்கிற நேரம் மாத்திரம் பண்ணக்கூடாது, எவ்ரிடே அது ஒரு ஹேபிட்டாக ஆக்கிக்கோங்க. ஸோ காலையில் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் அந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின் வராது. சிவியர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் ரிலீஃப் கிடைக்காது. அதாவது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமோ இல்லை ஹிப் ஜாயிண்ட் ப்ராப்ளமோ எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பியில் அவ்வளோ ஈஸியாக ரிலீஃப் கிடைக்காது. சின்ஸ் உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசியோவில், எக்ஸசைஸ் மாத்திரம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள். You should be all right with the exercise. Thank you sir. So மீண்டும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், இது நலம் அறிவோம். ஹலோ. வணக்கம் சார், இது நலம் அறிவோம். முதல்ல உங்களுடைய பேரு வயசு சொல்லிட்டு உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா இங்க தெளிவா கேட்கும். மேடம் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா, என்ன ப்ராப்ளமா இருக்கு? சார் நான் விழுப்புரம் மாவட்டம். சொல்லுங்க. திருப்பூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளமா இருக்கு? சார் உங்களுடைய டிவி வால்யூமை வந்து கம்மி பண்ணிட்டு நீங்க வெளியில வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய கேள்வி வந்து இங்க தெளிவா கேட்கும். சரிங்க மேடம். விழுப்புரம் மாவட்டம் மேடம், திருக்கோயிலூர். சொல்லுங்க சார், நான் ஒரு 8 வருஷம் முன்னாடி இடுப்புல பாக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே, வலது பக்கம். ஓகே சார், நான் வலது பக்கம் திரும்பி படுத்தா நான் வலிக்குது சார். வலது பக்கம் திரும்பி படுத்தா வலிக்குது? ஆமா சார். என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்க 8 வருஷம் முன்னாடி? இடுப்புல பாக்ஸ். பாலா? ஆமா சார். பந்து கிண்ண மூட்டுல ஆபரேஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா சார். ஆமா சார். அந்த பந்துல ஆபரேஷன் பண்ணிக்கலாங்களா, கிண்ணம்ல பண்ணிருக்காங்களா? பந்துல தான் சார். பந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா இல்ல ஸ்க்ரூ போட்டு வச்சிருக்காங்க? ஆர்டிபிஷியலா வச்சிருக்காங்களா? ஆமா சார். 8 வருஷம் ஆயிடுச்சா? 8 வருஷம் ஆயிடுச்சு சார். சரி, நேரா படுத்தா வலி இல்ல, ஆப்போசிட் சைடுல படுத்தா வலி இல்ல? வலது பக்கம் திரும்பவும் லைட்டா வலிக்குது. அப்போ நீங்க வந்து இப்போ 8 வருஷம்னா அதுலயும் வேர் அண்ட் டேர் வரும், ஏன்னா நடந்துட்டு இருக்கீங்களே. ஸோ உங்களுக்கு வலி எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பக்கம் படுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நேராக படுத்துக்கோங்க, ஆப்போசிட் சைடில் படுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வலி இருக்கு ஆப்ரேஷன் பண்ண சைடில் படுத்தா தானே வலி வருது, அதை அவாய்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு வலி இருக்காது. ஓகே ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பேசிட்டு காலர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸோ எல்லா ஒரு மூட்டு வலியோ இல்லை எந்த வலியுமே வந்து எல்லாத்துக்குமே சர்ஜரி தேவைப்படாது. சர்ஜரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை சொன்னீங்க. ஃபிசியோதெரப்பி, அப்புறம் சம் சார்ட் ஆஃப் எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இதெல்லாம் இருந்தாலே மேல் அப்படின்னு சொன்னீங்க. பட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பேக் பெயின், எஸ்பெஷலி இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த L4 L5லாம் சொல்கிறாங்க இல்லையா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, டிஸ்க் பல்ஜுன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போகும்போது என்ன மாதிரியான சர்ஜரிஸ் வந்து அவைலபிள் அண்ட் எந்த மாதிரியான சர்ஜரி வந்து இருக்கு? இந்த காமனஸ்ட் சர்ஜரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்குள்ள சர்ஜரி தான். காமனஸ்ட் பிளேஸ் டு கெட் L5S1. இது வந்து வெர்டிப்ரா நம்பர்ஸ். இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்க்கு வெளியே L5S1 டிஸ்க்னா அந்த லம்பார் 5 வெர்டிப்ரா, சேக்ரம் 1 வெர்டிப்ரா, நடுவில் இருக்க டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கோ இல்லை ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கோ, அதுதான் அது L5S1னா மீனிங். அதுக்கு தான் அதுதான் பொருள். அது
இப்போது காமனஸ்ட் சர்ஜரி பார்த்திங்கன்னா டிஸ்கெக்டமின்னா என்ன, அந்த ஜவ்வு வந்து L4 L5 இருக்க வேண்டிய இடத்துலேருந்து பின்னாடி வந்துடும். பின்னாடி வந்து அந்த ஜவ்வு வந்து அந்த ஸ்பைனல் நம்ம தண்டு நரம்பு வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். தண்டு நரம்புலேருந்து தான் காலுக்கு நரம்பு இறங்கும். ஸோ சம்டைம்ஸ் சென்டரில் புஷ் பண்ணோம், சம்டைம்ஸ் ஒரு சைடில் புஷ் பண்ணோம். சைடில் புஷ் பண்ணால் ஒரு காலில் மாத்திரம்தான் வலி இருக்கும், சென்டரில் புஷ் பண்ணிட்டு இருந்தால் 2 கால்லையும் வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆன பேஷண்ட்ஸுக்கு வந்து டிஸ்கெக்டமி பண்ணுவாங்க. டிஸ்கெக்டமின்னா ஆப்ரேஷன் மூலிமா முதுகு எலும்பு நடுவில் போய் அந்த டிஸ்க் வெளியே வந்துடுச்சு பார்த்திங்களா, அதை எடுத்து விட்டுருவாங்க. அதை எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா பெயின் வில் பி தேர் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் டிஸ்கெக்டமின் சர்ஜரி. சில பேருக்கு வந்து எலும்பு வந்து ஸ்லிப் ஆகும், அது பேர் வந்து ஸ்பாண்டைலோலிஸ்தசிஸ். அதாவது எலும்புக்கு மேலே எலும்பு கரெக்டாக பொசிஷனில் அடுக்கடுக்காக மேலே போயிட்டு இருக்கும். L4 L5 இல்லை L5 S1ல் அது ஒரு எலும்பு வந்து இன்னொரு எலும்பு மேலே நகர்ந்து போயிடும். அது நகர்ந்து போயிடுச்சுனாலும் ஆப்ரேஷன். அப்போது என்ன ஆகும்னா, இந்த நகர்ந்து போகும்போது இந்த ஸ்பைனல் கார்டு, அதாவது தண்டு நரம்பு வந்து எலும்புக்கு நடுவில் பேக்கில் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே நடந்துச்சுன்னா அந்த தண்டு நரம்பு வந்து கிங்க் ஆகிடும். கிங்க் ஆகிடுச்சுன்னா அந்த வலி கொடுக்கும் காலில், 2 கால்லையும். அப்போயும் சர்ஜரி பண்ணுவேன். அது காமனஸ்ட் சர்ஜரி வந்து அந்த எலும்பு நகர்ந்து போயிருக்கிறத பின்னாடி இழுத்து வைக்கணும். அதுக்கு ஆப்ரேஷன் மூலிமா L5 S1 2 வெர்டிப்ராலையும் 2 ஸ்க்ரூ போடுவாங்க. ரைட் சைடில் ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. போத் L5லையும் 2 ஸ்க்ரூ, S1லையும் ஸ்க்ரூ போட்டு அந்த அடைப்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த 2 ஸ்க்ரூக்கும் 2 ராடு சைடில் கனெக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதை பிடிச்சிப்பாங்க. அப்போது என்னன்னா அந்த மூமெண்ட் இருக்காது, L5 S1ல் மூமெண்ட்டாக இருக்காது. L5 S1 வந்து they will convert it into one bone. ஓகே. ஸோ நிறைய ஹியூஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய நேரலையில் நலம் அறிவோம்ல நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தால் ஒவ்வொரு நேயர்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் நலம் அறிவோம்க்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எஸ். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அருமையான நேரலையில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நலம் அறிவோம்.